ஆன்மீகச் சிறுகதை. அவளுக்கு அருள் அப்படி. எழுதியவர் பாமதி மைந்தன். நளினிக்கு எல்லாமே செல்விதான். பாவம், 18 வருடமாக படுத்த படுக்கையாக அவரது மகள் செல்வி இருக்கிறாள். இன்று அவளை புரட்டி படுக்க வைக்கவும் அந்த 48 வயது தாய் சிரமப்படுகிறார். தமது குரு போன்ற சுவாமி அவ்யானந்தரிடம் அடிக்கடி தன் குறைகளை கொட்டுவார் நளினி. ஆனால் இன்று கொட்டியதை தேள் கொட்டியது போலவே சுவாமிகள் உணர்ந்தார். சுவாமிஜி, அவளோட கஷ்டத்தை பார்க்க சகிக்க முடியல. அவ பிறந்ததுலேருந்து அவளுக்கும் எனக்கும் நரக வேதனைதான். சீக்கிரம் இந்த வேதனையை ஒரேடியா முடிச்சுக்க தோணுது. கூடாதுமா, உங்க முடிவு சரியில்லை என்று சுவாமிகள் பதறினார். வேற வழி தெரியல சுவாமிஜி என்றார். சுவாமிகள் எவ்வளவோ ஆறுதலாக பேசினார். அவரிடம் பக்தியுடைய டாக்டர் சரவணனும் அப்பொழுது அங்கிருந்தார். முடியாது சுவாமிஜி, நான் என்ன அவ்வளவு பாவம் பண்ணியவளா? பகவானே கதின்னு கிடக்கிற என்னை இப்படி ஒதுக்கினா என்ன கடவுள் அவரு என்றார் நளினி கோபமாக. மனநல நிபுணரான டாக்டர் சரவணன் நளினி அழுவதை கவனித்தார். தீராத சோகம், பலவித மருத்துவம் செய்தும் மகள் கட்டையாக கிடக்கிறாளே என்ற ஏமாற்றம் நளினியை இந்த முடிவுக்கு தள்ளியது. சுவாமிகள், டாக்டர், நளினி அம்மா இன்னைக்கு இருக்கிற மனநிலையில் அவர் ஏதாவது செய்து கொள்வாரோன்னு கவலையாயிருக்கு என்றார். வேதனையுற்ற மனித உறவுகளின் மீது துறவு நெஞ்சில் இவ்வளவு கரிசனமா என வியந்த டாக்டர், அவங்க மனசை ஓரளவிற்கு கணித்ததில் அவங்களோட சுயநினைவு மனதில் தளர்வு உள்ளது. இப்படிப்பட்டவரை கவனிக்காவிட்டால் தான் நினைத்ததை நிச்சயம் அவர் செய்து கொள்வார் என்றார். பிறகு அவரே நிதானித்து, ஆனா சுவாமிஜி, மேல் மனசு இப்படி இருந்தாலும் ஆழ்மனதில் என்ன எண்ணங்கள் இருக்குன்னு கவனிச்சுத்தான் சொல்லணும் என்றார். அதை அறிந்து கொள்ள முடியுமா சரவணன்? பொதுவா மனசு என்பது ஒரு கடல் மாதிரி. மேல் மனசுல மீன்கள் மாதிரி பலதரப்பட்ட எண்ணங்கள் இருக்கும். ஆனா ஆழ் மனசுல முத்துக்கள் இருக்கும். அப்படித்தானே உங்க மனோதத்துவம் கூறுது டாக்டர் என சுவாமிகள் கேட்டார். ஆமாம் சுவாமிஜி, ஆழ் மனசுல முத்துக்கள் மாதிரி உயர்ந்த விஷயங்கள் இருக்குன்னு இந்திய ஆன்மீகம் சொல்லுது. ஆனா ஆழ் மனசுல திமிங்கலம் மாதிரியான விஷயங்களே அதிகம் இருக்குன்னு நாங்க படிக்கிறோம். சுவாமிஜி, நளினி மேடம் ஒத்துழைத்தால் அவங்க ஆழ்மனதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே டாக்டர், நளினி அம்மாவை நான் கன்வின்ஸ் பண்ணுறேன். எப்படியாவது அவங்க நிம்மதி பெறணும் என்றார் சுவாமிகள். சில தினங்களில் சுவாமிகள் கேட்டுக்கொண்டபடி நளினி சம்மதித்தார். எப்படியாவது என் பாரத்தை குறைங்க டாக்டர். பிறகு என் மகளையும் நீங்க ஒரு முறை பரிசோதித்து பார்க்கணும். அவ என்ன ஒரு முறை அம்மானு கூப்பிட்டா கூட போதும் டாக்டர் என்றார் உணர்ச்சி வசப்பட்டு. மருத்துவமனை, நம்பிக்கைக்குரிய சுவாமிகள் இவர்கள் பின்னே இருக்க நலம் விரும்பியான டாக்டரின் சைக்கோ தெரப்பிக்கு உட்பட்டார் நளினி. டாக்டர் சரவணன் கவனமாக சில கட்டளைகளை கூறி சைக்கோ தெரப்பியை ஆரம்பித்தார். மெல்ல நளினியின் மனதுக்குள் புகுந்தார். அவரது மேல்மனம் குழப்பமாக இருந்தது. அதனால் அவர் ஏதேதோ பிதற்றினார், அழுதார். நீண்ட நேரத்திற்கு பிறகு நளினியின் உள்மனதில் டாக்டர் நுழைந்தார். நளினியின் மூச்சு சீராக சென்று வந்தது. முகத்தில் அமைதி புன்னகை, கண்கள் மூடியிருந்தன. டாக்டர் கூறினார், மேடம், நீங்க ஏன் தற்கொலை செஞ்சுக்க நினைக்கிறீங்க என்று கேட்டார். நளினி எரிச்சலுடன், தற்கொலை செய்து கொள்ள நான் என்ன பைத்தியமா? என்னை யாருன்னு நினச்சிங்க என்று கேட்டார். நீங்க யாரு? நான் ஸ்ரீ ராமகிருஷ்ணனின் மகள் என்று கூறினார். அது உங்க அப்பாவின் பெயரா என்றார் டாக்டர். இல்ல, பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரின் மகள் நான். ஆனா என்று கூறியவர் சற்று சோர்வாக, எப்பொழுதும் அந்த நம்பிக்கையில் இருக்கவே முடியலையே என்று கூறி அழுதார். ஏன் முடியலேன்னு சொல்றீங்க? டாக்டர் கேட்டார். நான் வணங்கும் தேவியான சாரதாமாவுக்கு ராது என்ற ஒரு பைத்தியம் வாய்த்தது போல எனக்கும் ஒரு மகள் இருக்கா. புரியலையே. திடீரென்று நளினி பெரிய பிரசங்கம் செய்வது போல் பேசினார்.
உலகில் அம்பிகை லீலை புரியணும்னா அவள் தானே மாயையை வரித்து கொள்வாள். ராது என்ற மாய பெண்ணை நிமித்தமா வைத்து தேவியான சாரதாமாவே தன் ஸ்வரூபத்தை மறந்து நரலீலையில் ஈடுபட்டு நம்மை போலவே சிரமப்பட்டாங்க. அவங்களுக்கே இப்படின்னா நான் எம்மாத்திரம்? சுவாமிகள் நளினியை பெருமையுடன் பார்த்தார். சைக்கோ தெரப்பிக்கு உட்பட்ட ஒருவர் இவ்வளவு தெளிவாக பேசுவதை கண்டு டாக்டர் வியந்து கேள்விகளை தொடர்ந்தார். செல்வியை இவ்வளவு ஸ்ரத்தையோட கவனிக்கிறதுக்கு எது தூண்டுகோலா இருக்கு? நளினி பெருமூச்சு விட்டார். மணக்கண் முன் ஏதோ ஒரு சோக காட்சியை கண்டவர் போல், என் வீட்டுக்காரர் காலமாவதற்கு முன் செல்வியை காட்டி, இதுதான் நீ பூஜிக்க வேண்டிய தேவி, இந்த தேவிக்கான பூஜையை விடாம செய்யணும்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டார். செல்விக்கு நான் செய்கிறது அம்பாள் உபாசனை. அதுவரை கோபமும் முணுமுணுப்புமாக பேசி வந்த நளினி சட்டென்று கம்பீரமாக ஒரு சமஸ்கிருத ஸ்லோகத்தை கூறினார். அஸ்மான் ராமகிருஷ்ண தாசா வயம் என்று முடித்தார். நாங்கள் யார் தெரியுமா? நட்சத்திரங்களை கூட பொடியாக்கும் பிரபஞ்சத்தை புரட்டி போடும் ஆற்றலுள்ள ஸ்ரீராமகிருஷ்ணரின் சேவகர்கள் என சுவாமிகள் அதன் பொருளை எழுதி காட்டினார். அதை படித்ததும் டாக்டர் நளினியை அதிசயத்துடன் பார்த்தார். நளினி மெல்ல உடலை அசைத்தார். அவரது நெஞ்சில் இருந்த டாலர் புரண்டது. அதில் குருதேவரின் திருமுகம் தெரிந்தது. அன்றைய சிகிச்சை முடிந்தது. நளினி சென்றபின் டாக்டர், சுவாமிஜி, இப்படிப்பட்ட ஒருத்தரை நான் பார்க்கறது இதுதான் முதல் தடவை. தொடர்ச்சியான சிரமங்களால் அவங்க மனம் ஒடிஞ்சு போனாலும் அவங்க ஆழ் மனசில் என்ன ஒரு துணிவு! நிச்சயமாக அந்த அம்மா தற்கொலையெல்லாம் செஞ்சுக்க மாட்டாங்க. எனக்கு நிச்சயமாக சொல்ல முடியும் என்றார். அப்படின்னா நளினி அம்மா தான் ஒரு ராமகிருஷ்ணரின் பக்தை என்று நம்பும் பொழுது துணிவு வருது, அதை மறக்கும் பொழுது சஞ்சலம் வருதுன்னு சொல்றீங்களா டாக்டர் என்று கேட்டார் சுவாமிஜி. ஆமாம், அதேதான். அவங்க ஆழ் மனசில் இருக்கிற அந்த நம்பிக்கை சுயநினைவுக்கு வந்ததுன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்று கூறி மகிழ்ந்தார். அது நடக்குமா டாக்டர்? உங்களை மாதிரி சாதுக்களின் பிரார்த்தனையால் அவங்க குறைகள் நீங்கும்னு நம்புறேன் சுவாமிஜி என்றார் டாக்டர். சில தினங்கள் சென்றன. அன்று அதிகாலையில் மடத்திற்குள் ஒரு ஆட்டோ வேகமாக நுழைந்தது. அதிலிருந்து நளினி இறங்கினார். அவ்யானந்தர் கோவிலில் இருந்தார். நளினி மலர்ந்த முகத்துடன் மூச்சிறைக்க, சுவாமிஜி, ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் உண்மையிலேயே பிரத்யக்ஷமான ஒரு தெய்வம்தான் என்றார். என்னம்மா நடந்தது என்றார் சுவாமிஜி. நேத்து ஒரு கனவு சுவாமிஜி. குரு மகாராஜை முதலா கனவுல பார்த்தேன். ரொம்ப அற்புதமாக இருந்தது என்றார். பின் கண்மூடி அந்த கனவை அப்படியே காட்சியாக விவரித்தார். ஆனந்தமயமான ஸ்வர்கலோகம். அதில் விசாலமான ஒரு சபை. தேவர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் அங்கு தியானத்தில் அமர்ந்திருந்தனர். நடுநாயகமாக ஸ்ரீ ராமகிருஷ்ணர் இருந்தார். ஒரு புறம் மக்கள், மறுபுறம் நிறைய கை குழந்தைகள். அவர்களுள் அழகான ஆரோக்கியமான குழந்தைகள் பலர். கை கால் விளங்காத ஊனமுற்ற குழந்தைகளும் அங்கிருந்தனர். ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் அருகிலிருந்த ஒரு தேவ புருஷன், அன்பர்களே, இதோ இந்த குழந்தைகள் யாவரும் அவரவரின் வினைகளுக்கேற்ப படைக்கப்பட்டவர்கள். இவர்களில் நீங்கள் ஒருவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். இவர்களை வளர்த்து அதன் மூலம் பகவானுக்கு யார் பெருமை சேர்க்கிறீர்களோ அவர்களே அவரது உன்னத அருளை பெறுவார்கள் என்றார். உடனே எல்லோரும் நல்ல நல்ல குழந்தைகளை தூக்கிச் சென்றனர். ஊனமுற்றவர்களை ஒருவரும் ஏற்கவில்லை. ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் முகம் வாடியது. தேவபுருஷன் மீண்டும், பக்தர்களே, எது கிடைத்தாலும் ஏற்க வேண்டிய நீங்கள் ஊனமுடையவர்களை ஒதுக்கலாமா? நல்ல குழந்தைகளை மட்டும் தேர்ந்தெடுப்பதா என்று கூறி அவர்களை தடுத்தார். அவரையே தள்ளிவிட்டு மக்கள் ஓடிக்கொண்டிருந்தனர். தேவபுருஷன் மீண்டும், குறையுள்ள குழந்தைகளின் பொறுப்புகளை ஏற்கும் குறைவற்ற நெஞ்சினர் யாராவது உள்ளனரா என்று கேட்டார். உடனே ஒரு பெண், தந்தையே, தங்கள் மகள் நான் இருக்கிறேன் என்றாள். அது நளினியேதான்.
அவர் வந்து ஒரு பெண் குழந்தையை வாரி அணைத்து ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் திருவடிகளில் அதை வைத்தார். ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர், மகளே, குறையுடைய இக்குழந்தையை பொறுப்புள்ள உன்னிடம் விடுவதில் மகிழ்ச்சி. இப்படிப்பட்டவர்கள் சிறப்பு குழந்தைகள். அவர்களை கடவுளின் குழந்தைகள் என ஏற்று வளர்க்கும் உன் போன்றோர் சாலச் சிறந்தவர்கள் அம்மா என்றார். பின் அவர் தமது புனித திருக்கரங்களை நளினியின் சிரசில் வைத்து ஆசிர்வதித்தார். கனவு நிறைவுற்றது. சுவாமிஜி, குருதேவரின் அந்த புனித ஸ்பரிசத்தை இப்பொழுதும் நான் நிஜமாக உணர்கிறேன் என்று உணர்ச்சி மேலிட கூறினார் நளினி. சுவாமி அவ்யானந்தர் மெய் சிலிர்த்தார். பிறகு ஆழ்மனதிலிருந்த அருள் மேலே கிளம்பியுள்ளது என்பதை கூற டாக்டருக்கு ஃபோன் செய்ய புறப்பட்டார்.